மக்களவையில் உதவி தற்காலிக சபாநாயகர் நியமனத்தில் தற்போது சர்ச்சை எழுந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியினர் இந்த உதவி தற்காலிக சபாநாயகர் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்ட விவகாரத்தில் கொடிவேலி சுரேஷ் என்பவர் முறையாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும், அதில் முறைகேடு நடந்திருப்பதாக இந்தியா கூட்டணியினர் எதிர்ப்பு தெரிவித்து நிராகரிப்பதாக தற்போது கடிதம் எழுதியிருக்கின்றனர். விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? தற்போது இந்தியா கூட்டணியுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் இதை நிராகரிக்கிறாங்க? 18வது மக்களவையினுடைய முதல் கூட்டத்தொடரானது நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்க உள்ள நிலையில் அதற்கான ஒரு தற்காலிக சபாநாயகரை ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக நியமித்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார்கள். மரபுகளின் அடிப்படையில் மொத்தம் அதிக முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மட்டுமே தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மரபு இருக்கும் பட்சத்தில் 8 முறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட காங்கிரஸ் எம்பி கொடிக்குள் சுரேஷை விட்டுவிட்டு பாஜக எம்பி 7 முறையாக தேர்வு செய்யப்பட்ட பாத்ருஹரி மகதப் ஆகிய அவரை தற்காலிக சபாநாயகராக நியமித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த எம்பிக்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த உதவி சபாநாயகர் பொறுப்பை நிராகரிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நாளை அதிகாரப்பூர்வமாக 3 பேர், குறிப்பாக திமுகவுடைய டி.ஆர். பாலு மற்றும் திரிணாமுல் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய 2 எம்பிக்கள் ஆகிய 3 பேருமே உதவி சபாநாயகராக நாற்காலியில் அமர மாட்டார்கள் என்ற ஒரு கடிதத்தை தற்பொழுது நாடாளுமன்ற விவகாரத்துறைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளானது எழுதியுள்ளது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.